சேலம் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டத்தை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால், கழிவுநீர் கால்வாய் பணிகள் குறித்து விடியா திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டன. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பேச முற்பட்டபோது நேரலை துண்டிப்பு. நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை காற்றில் பறக்கவிட்ட விடியா திமுக அரசு. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கோவை மாநகர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கேரள அரசிடம் பேசி சிறுவாணி அணையில் இருந்து உரிய உபரி நீரை பெற வேண்டும். அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். கேரள அரசு சிறுவாணி அணையில் வழங்கும் குடிநீரை சுமார் 35 MLD குறைவாக வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து கேரள மாநில அரசுடன் கலந்து பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய அளவினை பெறவும் உடனடியாக இந்த அரசு முடித்து தர வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆண்டிமுத்து ராசாவுக்கு அதிமுக சார்பில் நோட்டீஸ். தனது செயலுக்கு ஆண்டிமுத்து ராசா வருத்தமும் மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் நோட்டீஸ். திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாதது ஏன்? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடின்மை காரணமாகவே தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டதாக நீதிபதி விளக்கம். அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் சின்னமனூரில் வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தோர் காத்திருப்பு போராட்டம். விடியா திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்ட அவலம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை போலீசார் மேற்கொள்ளாததால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரிப்பு. தஞ்சை மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்கு எதிரே குற்ற வழக்கில் தொடர்புடைய இளைஞர் ஓட வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் முன்விரோதம் காரணமாக நடைபெறும் கொலைகளை தடுக்க முடியாமல் போலீசார் திணறல். காதலர் தினத்திற்கு ஹொசூர் பகுதி ரோஜாக்கள் ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட 60% குறைவு. சர்வதேச மலர் ஏல மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டம் சத்திரம் குடியிருப்பில் அரசு பள்ளி ஆய்வகத்தில் ஆசிட் பாட்டில் உடைந்து மாணவியின் கண் பார்வை பாதிப்பு. விடியா திமுக அரசு பள்ளிகளில் வகுப்பறை பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்காததே விபத்துக்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டப்பாக்கம் ஊராட்சியில் தனிநபர் கழிவறை திட்டத்தில் முறைகேடு. விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ஊழலில் ஊறி திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரு கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலை காரணம் காட்டி போலீசார் அத்துமீறல். வழக்கில் தொடர்பில்லாத குடும்ப தலைவர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் செஞ்சேரி மலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு 20 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கால் நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி அருகே வாடிக்கையாளரை போல் நடித்து நகையை திருடிச் சென்ற பெண் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் திருட்டுச் சம்பவங்களால் வணிகர்கள் செய்வதறியாது திகைப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடி வாரண்ட். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த 23 வயதே ஆன ஸ்ரீபதி சிவில் நீதிபதியாக தேர்வு. வறுமையை உணர்ந்து முன்னேற துடித்து பழங்குடி இனத்திற்கே பெருமை சேர்த்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்று வட்டாரத்தில் பயிரில் ஏற்பட்ட நோய் தாக்குதலால் நஷ்டமடைந்த கரும்பு விவசாயிகளை கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு. விவசாயிகள் கரும்புக்கு பதிலாக மாற்று பயிரை நாடுவதால் வெள்ளம் காய்ச்சும் பணிகள் முடக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பை காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம். அம்பை காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை மனுதாரரிடம் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தலைநகர் டெல்லியை நோக்கி விவசாயிகள் 2வது நாளாக டிராக்டர் பேரணி. திக்ரி எல்லையில் கான்கிரீட் தடுப்புகள், கம்பி வேலிகள் வைத்து விவசாயிகளை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்.